ஆதரிக்கிறது மூலமா நீங்க எதைத்தான் சொல்ல வரீங்க? அப்ப நீங்க மாற்று கட்சியை தாக்கணும், ஆபாசமா பேசணும், இதைதான் நீங்க கற்பிக்க விரும்புறீங்களா அடுத்த தலைமுறைக்கு? கருத்தியலா என்னத்தை நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, இன்பநிதி ஸ்டாலின் வாழ்க, இதுதான் கருத்தியலா திமுகவுக்கு? கொண்டு போய் ஒரு குடும்பத்திட்ட அடை வைக்கிற வேலையை தானே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இது எப்பேற்பட்ட இயக்கம், எப்பேற்பட்ட கருத்தியல் கொண்ட இயக்கம். இன்னைக்கு அந்த இயக்கத்தை 2.5 வருஷம் கட்சி தோக்கடிச்சிருச்சுன்றது எவ்வளவு கேவலம். நீங்க எவ்வளவு வீக்கா இருக்கீங்க அதை புரிஞ்சுக்கிறத விட்டுட்டு அந்த முதலமைச்சரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறது, சமூக வலைதளங்களை திறக்க முடியல. ஆபாசமான அவ்வளவு பதிவுகள் இருக்குது திமுகவினுடைய ஐடிகள்ல. பாருங்க, நான் சொல்றது பொய்னா? நாங்க ஒண்ணு இல்லாத பொல்லாத பேசல. உள்ளபடியே ஒவ்வொரு திமுக காரனோட ஐடியை பாருங்க சமூக வலைதளங்கள்ல. அவ்வளவு அருவருக்கத்தக்க வகையில தான் உங்களுடைய பதிவுகள் இருக்கு. எனவே இது போன்ற பதிவுகளை திருத்திக்கங்க. மீண்டும் நீங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு எண்ணம் இருந்தா மாத்திக்கங்க, இல்லாட்டி போங்க. நன்றி, வணக்கம்.